பிளம்பர்க் என்று சொல்லப்படுகின்ற ஆய்வு நிறுவனம். அவங்க என்ன சொல்றாங்க, இந்தியாவை 3 இந்தியாக்களாக பிரிக்க முடியுங்கிறாங்க. முதல் இந்தியா என்று சொல்றது அவங்க குறிப்பிடுவது என்ன என்று சொன்னாக்கா, பணக்காரர்கள், மெகா பணக்காரர்கள், அவர்கள் முதல் இந்தியா. அவருடைய தனிநபர் சராசரி வருமானம் என்பது மெக்சிகோ நாட்டு மக்களுடைய தனிநபர் சராசரி வருமானத்தோடு ஒப்பிட முடியும். அதற்கு அவங்க சொல்றது என்பது 15,000 அமெரிக்க டாலர்கள் குறைந்தபட்சம் ஒரு ஆண்டிற்கு அவங்க வருமானம் ஈட்டுறாங்க. அப்படி இருப்பவர்கள் 14 கோடி பேர், அதாவது கிட்டத்தட்ட 10% பேர். இரண்டாவது இந்தியா என்று சொல்வது என்னன்னாக்கா, இந்தோனேஷியா மக்கள் எவ்வளவு தனிநபர் சராசரி ஜிடிபி ஈட்டுகிறார்கள். அதை வைத்து பார்க்கும் பொழுது அதுல 3000 அமெரிக்க டாலர்கள், சராசரியாக 3000 அமெரிக்க டாலர் ஈட்டுபவர்கள் இந்தோனேஷியாவுடைய சராசரி ஒப்பிடுறாங்க. அப்படி இருப்பவர்கள் 30 கோடி பேர். இந்த முதல்ல இருக்கின்ற பகுதிக்குள்ள, அதாவது மெக்சிகோ அளவுக்கு வருமானம் உடையவர்கள், அந்த முதல் இந்தியாவை சேர்ந்தவர்கள் தான் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படுகின்ற அல்லது இறக்குமதி செய்யப்படுகின்ற எல்லா ஆடம்பர பொருட்களையும் அவங்க தான் நுகர்வு பொருட்களாக வாங்குறாங்க, பயன்படுத்துறாங்க. விலை உயர்ந்த லேப்டாப், விலை உயர்ந்த 2 வீலர் சைக்கிள், விலை உயர்ந்த கடிகாரங்கள், இவையெல்லாம் அவங்க தான் வாங்குறாங்க. இந்த இரண்டாவது இந்தியா இந்தோனேஷியாவுக்கு ஈக்குவலண்டா இருக்கிறது. அவர்களை நம்பிதான் டிஜிட்டல் பரிவர்த்தனை இருக்கு. அவர்களை நம்பிதான் ஓடிடி பிளாட்ஃபார்ம் செயல்படுவது என்பது நடக்குது. இது ஒரு 30 கோடி பேர் இருக்காங்க. இந்த 30 கோடி பேரும் 14 கோடி பேர், 44 கோடி பேர் போக மீதி 100 கோடி பேர், அவர்கள் தான் மூன்றாவது இந்தியா. அவர்களுடைய சராசரி வருமானம் எவ்வளவு என்று பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். அந்த 100 கோடி பேரும் எந்த தேசங்களுடைய வருமானத்தோடு அவங்களை ஒப்பிடுறாங்க என்று சொன்னாக்கா, அங்கோலா, ருவாண்டா, சோமாலியா, நைஜீரியா, கென்யா, சூடான், இப்படி சப்சஹாரா என்று அழைக்கப்படுகின்ற மிகவும் பின்தங்கிய தேசங்கள். இவருடைய சராசரி ஜிடிபி என்பது வெறும் $1000 தான். இந்த $1000 அல்லது கிட்டத்தட்ட ஒரு ஆண்டிற்கு ஒரு 80,000 ரூபாய் வருமானம் ஈட்டுபவர்கள் தான் இந்தியாவில் 100 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 100 கோடி பேருடைய வருமானம் என்பது சாப்பாடுக்கே சரியா போயிடும். உணவு, உடை, அதை தாண்டி அவங்க வேற எந்த நுகர்வு பொருட்களையும் செலவிட முடியாது. இந்த 100 கோடி பேருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தாமல் நீங்க என்ன ஜிடிபி வளர்ச்சி பத்தி பேசினாலும் அந்த முன்னேற்றம் அந்த தேசம் அடையவில்லை என்பது அர்த்தம். இந்தியாவில் இருக்கிற முதல் 10% பேருடைய வருமானத்தை, அந்த $4 டிரில்லியன் இருந்து அதை எடுத்து விட்டா மீதி இருக்கிற 90% பேருக்கு நாம தனிநபர் சராசரி ஜிடிபி போட்டாக்கா அந்த அங்கோலா, நைஜீரியா நாடோட தான் நம்ம இந்தியாவை ஒப்பிட முடியும். ஜப்பானோட, ஜெர்மனியோட எல்லாம் ஒப்பிடவே முடியாது.